எலும்புச்சம்பழம் விபூதியை கொண்டே பிரச்சனைகளை தீர்க்கும் மகாராஜா மாசான சித்தர். நாடி பிடித்து உடம்பில் உள்ள நோயை துல்லியமாக சொல்லும் சித்தர். வர்ம கலை மூலமாக நோயை குணப்படுத்தும் சித்தர். தமிழகத்திலும் வாழும் மகோரி. நள்ளிரவில் நடத்தும் மகோரி பூஜையால் உடம்பில் இருக்கும் ஆவியை விரட்டும் அபூர்வ சித்தர். பொதுவா அகோரிகள்னாலே வடநாட்டுல உள்ள குறிப்பிட்ட சில ஊர்ல தான், அதுவும் ராத்திரி நேரத்துல மயானத்துல தான் பார்க்க முடியும்னு நாம கேள்விப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம தமிழகத்திலையும் இருக்காருன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்காதா என்ன? பகல்ல சராசரி மனிதனாவும் ராத்திரியில அகோரியாவும் இருக்கிற ஒருத்தர் யார், அவர் எங்க இருக்காரு என்ற தகவலை நாங்க ஆர்வத்தோட சேகரிக்க ஆரம்பிச்சோம். நெல்லை மாவட்டம் தாழையுத்தை அடுத்த சங்கர் நகர்ல மகாராஜா மாசான சித்தர் என்ற பெயர்ல அவர் வசித்து வர்றதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. உடனே நாங்க அங்க போக தயாரானோம். தாழையுத்துக்கு போன நாங்க இங்க மகாராஜா மாசான சித்தர்னு ஒருத்தர் இருக்காராமே, தெரியுமான்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். இந்த நேரத்துக்கு அவரு எப்போதுமே ஆத்தங்கரையில இருப்பார்னு சொன்னாங்க. உடனே நாங்க ஆற்றங்கரைக்கு போற வழி எதுன்னு கேட்டுக்கிட்டே எங்க குழுவை கூட்டிக்கிட்டு அங்க கார்ல போக ஆரம்பிச்சோம். அங்க ஆற்றங்கரை பக்கமா போய் பார்த்தா ஒரு சராசரி மனுஷன் மாதிரி மகாராஜா மாசான சித்தர் இருக்கல. அவர் ஒரு கரடு முரடான தோற்றத்துல இருந்தார். அது மட்டும் இல்ல, மகாராஜா மாசான சித்தர் எல்லாரையும் மாதிரி ஆத்துல இறங்கி குளிச்சிட்டு திரும்பாம அங்குள்ள ஆத்துக்கு நடுவுல ஒரு பாறை இருக்கு. அதுல தவக்கோலத்துக்கான நிலையில அமர்ந்து ஏதோ மந்திரங்களை சொல்லி வழிபட்ட பிறகுதான் குளிக்க ஆரம்பிச்சாரு. இத நாங்க ஆத்தங்கரையில இருந்தபடியே படம் பிடிச்சோம். நாங்க அப்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னோம். இதுக்கப்புறம் மகாராஜா மாசான சித்தர் அங்க இருக்கிற ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டார். அதுக்கப்புறம் வேகமா அவர் போற இடத்துக்கு நாங்களும் பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சோம். தாழையுத்துல இருக்கிற சங்கர் நகர்ல ஆதி வைத்திய வர்மக்கலை மையத்துக்குள்ள மகாராஜா மாசான சித்தர் போனார். நீங்க இங்க சிகிச்சை அளிக்கிறத படம் பிடிக்கலாமான்னு கேட்டோம். அதுக்கு மகாராஜா மாசான சித்தர் சரின்னாரு. வர்மக்கலையில் வந்து படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம்னு சொல்லி இருக்குது. அந்த வர்மக்கலையில் உள்ள கலைகளை வச்சு, ஏன்னா வந்து ஆதி வைத்தியம் இந்த வர்மக்கலை வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லி முன்னோர்கள் வழியில் உள்ளது கற்றுக்கிட்டு, நான் வந்து சித்தர்களும் எனக்கு ஒரு சில இதை வந்து பகலில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தியானத்திலே வந்து சித்தர் வந்துட்டு போவாங்க. நீங்கள் தியானம் பண்ணுற டைமில் வந்து தியானம் பண்ணும்போது வருவாங்க. அதிகாலையில் வரும். ஆனால் காலங்களை வந்து சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து சித்தர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த வைத்தியத்தை வச்சு வர்மக்கலையை ஆதி வைத்தியம் சொல்லி அந்த ஆதி வைத்திய கலையை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்க வந்த ஒருத்தரை தனது கையால தொட்டு நாடி பிடிச்சு பார்த்து, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஆச்சரியம் தர்ற அளவுக்கு மாசான சித்தர் சொன்னார். நோய் எங்க இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நாடி பிடிச்சு பார்த்து சொல்றது குறைந்து போன இந்த காலத்திலையும் மாசான சித்தர் துல்லியமா சொல்றதை கேட்டு அங்க வந்த எல்லாருமே ஆச்சரியத்தோட அவரை மலைப்பா பார்த்தாங்க. வர்மக்கலை மூலமா பலருக்கு தைலம் எல்லாம் தடவி அவரு சிகிச்சை அளிக்கிறத நாங்க வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அங்க வந்த ஒரு சிலர்கிட்ட இவரை பத்தியும் இவர் அளிக்கிற சிகிச்சை பத்தியும் கேட்டோம். வர்ம கலைகள்னு சொல்லிட்டு இப்போ ஐயா பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து நீங்க நம்புறீங்களா? அது தமிழர்களோட ஆதிகால வைத்திய வர்ம கலைகள். அது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ சாமி தான் எடுத்து நடத்துதாங்க. அது நிறையா பேர் சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தா என்ன பிரச்சனைனாலும் குணமடையுது அப்படின்னு. யார் வந்தாலும் இந்த பிரச்சனை வந்து தீர்வு அடையும். மாசான சித்தர் சிகிச்சை நேரம் முடிஞ்சதும் தனக்குன்னு இருக்கிற பிரத்யேகமான பூஜை அறைக்குள்ள போய் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் பொறுங்க, இது பூஜைக்கான நேரம்னு சொன்ன மாசான சித்தர் ஆழ்ந்த மந்திர உச்சாடனத்தோட பூஜையை செய்ய ஆரம்பிச்சார். ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக. இந்த பூஜை முடிஞ்சதும் அவர் முன்னால உட்கார்ந்து பகல்ல சித்தராவும் ராத்திரியில அகோரியாவும் இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் நாங்க இங்க வந்தோம். இது சாத்தியமான அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். அப்ப அவரு எங்களுக்கு கொடுத்த விளக்கம் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இதை கேட்டு முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நீங்க ராத்திரியில அகோரியா மாறி செய்யற பூஜைகளை நாங்க படம் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவரு இத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஷ்யனோட சேர்ந்து யாகம் வளர்த்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு மாசான சித்தர். ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக ஓமட கம்பீரமாட ஆகாஷ்மட ஆனந்தமட உகிரமட பகவதி புத்ரா விராதிபுரா ஐயங்கிலி நசிமிச்சு வாவா சிவாக. ஓங்காளி ஆகாசகாளி அண்டா சராசுரூபிணி மகாரூபிணி யாகினி டாகினி ஜாகாளி தேவி நீராரா நமோ 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 பகவதே ருத்ரா. இத கேட்டு முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நீங்க ராத்திரியில அகோரியா மாறி செய்யற பூஜைகளை நாங்க படம் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவரு இத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சாரு. நாங்க மாசான சித்தர் என்னதான் செய்யறாரு அப்படின்னு அதிசயமா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவர் தான் எழுதின அந்த பேப்பரை ஒரு உருவத்து முன்னால வச்சு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோட பேசுறது எங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பான உணர்வை ஏற்படுத்திச்சு. ருத்ரா, என்ன கேட்டுக்கான, என்ன இது உண்டா, உத்தரவு இருக்கா? சாமியில உத்தரவு கேட்டு மனு போட்டு உத்தரவு கேட்டாதான் என்னுடைய ருத்ரன்ட்டு கேட்டாலும் என்னுடைய முன்னோர்கள் வழியில் இல்லை, அந்த என்னுடைய மகாராஜா ஹைகோர்ட்டு மகாராஜா மாகாளி அவங்க கிட்ட உத்தரவு கேட்கணும். உத்தரவு இருந்தால் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இந்த பூஜையை வந்து உலக நன்மைக்காண்டி நான் வேணா செய்வேன், ஆனால் எனக்காண்டி எதுவும் செய்ய மாட்டேன், யாரை அழிக்கவோ வைக்கவோ செய்ய மாட்டேன். உலக நன்மைக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கான பரிகாரத்தையும் அவர் எங்க கிட்ட விளக்கினார். உங்கள் கூட்டத்தில் வந்து வருது அவனுக்கு ஒரு நபருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சரி செஞ்சுட்டு என்னுடைய நாமத்தை சொல்லி நான் ஒரு கயிறு கட்டி தரேன். அந்த கயிறை கட்டினதுக்கப்புறம் என் கூட வந்து பயணத்தை நீங்கள் தொடரலாம், என்னுடைய பூஜையை உக்கிர பூஜையை நீங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரியே மாசான சித்தர் செய்யற அகோரி பூஜையை படம் பிடிக்க நாங்க மனநிலையில தயாராயிட்டோம். அப்ப நாங்களும் மாசான சித்தரும் பயணிக்கிற ஒவ்வொரு வண்டிக்கும் தனித்தனியா பாதுகாப்பு கருதி சிறப்பு பூஜை செஞ்சு புறப்பட்டோம். அகோரி பூஜை செய்ய நடு ராத்திரி தான் சரியான நேரங்கிறதுனால நாங்க அங்கிருந்து புறப்பட்ட நேரம் சரியா 11:30 மணி. ஊரே உறங்கி கொண்டிருந்த வேளையில எங்களோட 2 கார் மட்டும் சாலையில மயானத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. வாகனத்துல இருந்த நாங்க எல்லாரும்
பதட்டத்தோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியா 12 மணிக்கு பூஜை செய்யற மயானத்தை போய் அடைஞ்சோம். அங்க போனதுமே மாசான சித்தர் எங்க குழுக்களுக்கு மட்டும் இல்லாம அவர் கூட வந்திருந்தவங்களையும் சேர்த்து அத்தனை பேருக்கும் எலும்புச்சம் பழத்தை வச்சு சுத்தி போட்டாரு. அதை 4 வெட்டி 4 திசையிலையும் வீசிட்டாரு. அப்ப எதுக்கு சாமி இது மாதிரி பண்றீங்கன்னு நாங்க கேட்டோம். இப்ப நடக்கிற அகோரி பூஜைங்கிறது என்னையும் மீறி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் இந்த மாதிரி செஞ்சேன்னு மாசான சித்தர் சொன்னாரு. இதுவரைக்கும் இருந்த மாசான சித்தரின் உருவம் சட்டுன்னு மாற ஆரம்பிச்சது. தன்னுடைய கழுத்துல ஏகப்பட்ட ருத்ராட்ச மாலைகளை அணிஞ்சுக்கிட்டோம். உடம்பு பூரா விபூதிய பூசிக்கிட்டோம். மிரட்டுற மாதிரி நெற்றியில குங்குமத்தை வச்சுக்கிட்டோம். ஒரு புதிய அவதாரமா அகோரியா மாறினார். அதை தொடர்ந்து அங்க இருக்கிற மயானத்துல ஏதோ பிரார்த்தனை செஞ்சு அது மேல போட்டார். இந்த நிகழ்வை இமை கொட்டாம இருட்டுல இருந்து படம் பிடிச்ச எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பதற்றம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதோட மாசான சித்தர் கூட வந்திருந்தவங்க அவர் அகோரி பூஜை செய்யறதுக்கு ஏதுவா மயானத்துல இலைய விரிச்சு அதுல மண்ட ஓடு, சங்கு, முட்டை மற்றும் மலர்கள் உள்பட பல்வேறு பூஜை பொருட்களை பரப்பி வச்சாங்க. இதை தொடர்ந்து பிணத்துக்கும் பரப்பி வைக்கப்பட்டிருந்த பூஜை பொருட்களுக்கும் இடையே தவக்கோலத்தில் அமர்ந்த மாசான சித்தர் மலர்களை எடுத்து அங்கேயும் இங்கேயும் ருத்ரனை நினைச்சு மந்திர உச்சாடங்களை சொன்னபடி தூவ ஆரம்பிச்சாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு மண் சட்டியில் கற்பூரம் ஏற்றி பிணத்துக்கும் பூஜை பொருட்களுக்கும் காட்டி தனது வழிபாட்டுல மூழ்கிய மாசான சித்தர் கொஞ்சம் கொஞ்சமா முழு அகோரி நிலைக்கு மாறுவதை அங்கிருந்த எங்களால நல்லாவே உணர முடிஞ்சது. அகோரிக்கு அப்ப கையில ஒருத்தர் முட்டைய கொடுக்க அதை அப்படியே 2 சுத்து சுத்தி பிணத்துக்கு முன்னாடி நச்சுன்னு உடைச்சிட்டு எழுந்தப்ப எங்களுக்கு மறுபடியும் மனசெல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. எழுந்து நின்ன மாசான அகோரி கிட்ட அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய கையில கொடுத்தாங்க. அத தன்னோட வந்திருந்த 6 பேர் தலையிலையும் வச்சு மந்திரம் ஓத ஆரம்பிச்ச மாசான அகோரி அதை தொடர்ந்து முட்டை, தேங்காய் மற்றும் சேவல் இது எல்லாத்தையும் இதே மாதிரியே செஞ்சு கீழே வச்சாரு. இது எல்லாத்தையும் மாசான அகோரி சுத்தி வர சொல்லி அவருடைய ஆட்களுக்கு உத்தரவிட்டதும் அவங்க அதை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வீதியில உறைஞ்சி கிடந்த எங்களை சாந்தப்படுத்த மாசான அகோரி எங்களுக்கும் விபூதி பூசி தைரியத்தை வரவழைச்சாரு. இருந்தாலும் எங்களுக்குள்ள இருந்த பதற்றம் போகவே இல்லை. மாசான அகோரி சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சதும் நாங்க அரண்டு மிரண்டு போய் உறைஞ்சு நின்னோம். அப்ப கற்பூரம் ஏத்தி காட்டின மாசான அகோரி இந்த பூஜையின் உச்சமா தனது நாக்க அறுத்து அதுல இருந்து வர ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டையும் மண்ட ஓட்டு மேல விழும்படியா செஞ்சாரு. இது பார்க்கவே ரொம்ப அகோரமா இருந்துச்சு.
மக்கள் பிணிதீர உங்கள் பசி தீர அடியேன் குருதி ரணபலம் ஒரு உலக மக்களுக்காக காக்க ரட்சிக்க சிவசிவா ருத்ரா மையான ருத்ரா அடியேன் குருதி. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கு நோய் நொடிகளும் பிணிப்படையில் சொல்லி மக்களை வந்து பாட்டி வசிக்கிறச்சப்பா நோய் நொடிகளும் பிணிப்படை இல்லாத தளத்துக்கு நான் பாதாள தரம்பா. இந்த ஆண்டில் இறுதியில் மீண்டும் ஒரு கடல் சீற்றம் உருவாகுதப்பா. முழுமையான நான் சக்தியை நான் தந்து இந்த மக்களையும் நாட்டுக்கு எந்தவித சேதத்தையும் இல்லாத அளவுக்கு நான் பாதாள தரம்பா. எந்தவித இடைஞ்சலும் வராத அளவுக்கு நான் பாதாளத்து முன்னோடே நின்று தாரம்பா. எந்தவித பிணி இல்லாமல் சஞ்சல் இல்லாமல் பாதாள தாரம்பா. அச்சப்பட வேண்டாம், மழைய வேண்டாம். இது எல்லாத்தையும் மிரண்டு போய் படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தப்ப பன்னீரை தெளிச்சு அகோரி பூஜைய நிறைவு செஞ்சாரு. அப்பா, ஒரு வழியா பூஜை முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ எங்க குழுவை சேர்ந்த வினோத்தை பின்னால வான்னு உத்தரவிட்டாரு மாசான அகோரி. நான் ஆரம்பத்துல சொன்னேன், உங்க குழுவுல இருக்கிற ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் இந்த அகோரி பூஜையை நடத்த உத்தரவு வந்ததால தான் நான் இதை செஞ்சேன்னு சொன்னேன். மாசான அகோரி, இப்ப நான் செய்ய போற காரியத்தால அதுவும் நிவர்த்தி ஆகும்னாரு. பயத்தோடையே போன வினோத் முன்னாடி சேவலை வீசி எரிஞ்சிட்டு ஒரு முட்டைய வினோத்துக்கு சுத்தி அதையும் அங்க வீசிட்டாரு. இந்த நிகழ்வு மூலமா வினோத்துக்குள்ள இருந்த கெட்ட ஆவி வெளியே போயிடுச்சு. உங்க குழுவுக்கும் எந்த இடையூறும் இனி நடக்காது, எந்த கெட்ட ஆன்மாவும் உங்களை பின்தொடரவும் வாய்ப்பில்லை அப்படின்னு மாசான அகோரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு. இருட்டுல அவருக்கு பின்னாடி விறுவிறுன்னு நடந்து போனப்ப தான் கையில வச்சிருந்த தேங்காயோட நாங்க வந்த 2 கார்களையும் சுத்தி வந்து உடைச்சாரு. வட மாநிலத்துல காசி போன்ற இடங்கள்ல தான் அகோரி இருக்காங்கன்னு நினைச்சிருந்தா தமிழகத்திலையும் அங்கங்க அகோரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி சராசரி மனுஷங்களா உலாவுறாங்கங்கிறத நிரூபிக்கிற விதமா இந்த சம்பவம் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும்
அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 8925513374.